பிரபல கன்னட நடிகர் யஷ் நடிப்பில் உருவான டாக்ஸிக் திரைப்படத்தின் ரிலீஸ் தேதி மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றத்தால் தள்ளி போவதாக தயாரிப்பு நிறுவனமான KVN அறிக்கை வெளியிட்டிருக்கு. இது யஷ் ரசிகர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். 2018 வெளியான KGF 1 மூலமா பேன் இண்டியா அளவுல பிரபலமானாரு நடிகர் யஷ். இவரோட அற்புதமான நடிப்புல வெளியான இந்த திரைப்படத்துக்கு மக்களிடையே மிக பிரம்மாண்டமான வரவேற்பு கிடைச்சது. இதன் மூலமா தனக்கென ஒரு ரசிகர் பட்டாளத்தையே உருவாக்கினார் யஷ். தொடர்ந்து இவரோட ரசிகர்களுக்கு தீனி போடும் விதமா 2022 KGF 2 வெளியாச்சு. அதுவும் சூப்பர் ஹிட் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் எப்படா இவரோட படம் வரும்னு ரசிகர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தப்பதான் டாக்ஸிக் திரைப்படம் குறித்த அறிவிப்பு வெளியாச்சு. KVN தயாரிப்புல கீது மோகன்தாஸ் இயக்கத்துல யஷ், நயன்தாரா ஆகியோர் நடிப்புல மிக பிரம்மாண்டமா உருவாகி இருக்கு டாக்ஸிக். இத்திரைப்படம் வரும் மார்ச் 19 வெளியாகும்னு படக்குழு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருந்தாங்க. ஆனா இப்போ மத்திய கிழக்குல இஸ்ரேல் ஈரான் போர் பதற்றம் தீவிரம் அடைந்திருப்பதால டாக்ஸிக் திரைப்படம் ஜூன் 4 வெளியாகும்னு படத்தோட தயாரிப்பு நிறுவனமான KVN அதிரடியான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கு. யஷ் நடிப்புல 4 வருடங்களுக்கு அப்புறமா ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆகிறதால ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அவரோட ரசிகர்களுக்கு இது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. இது தொடர்பாக KVN வெளியிட்ட அறிக்கையில் ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையேயான போர் காரணமாக மத்திய கிழக்கு நாடுகள் பெரிய பாதிப்பை சந்தித்து வரும் நிலையில் ஓவர்சீஸ் வசூல் பாதிக்கும் என்பதால் படத்தின் ரிலீஸ் தேதியை ஜூன் 4 தள்ளி வைப்பதாக குறிப்பிட்டிருக்கு. மேலும் தங்கள் பங்குதாரர்களின் நலனுக்காகவும் பார்வையாளர்களின் நலனுக்காகவும் இந்த கடினமான முடிவை எடுத்திருப்பதாகவும் அந்த அறிக்கையில சொல்லியிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் இது KVNக்கு சோகமான நியூஸ் தான். ஏற்கனவே அவங்களோட தயாரிப்புல உருவான விஜயின் ஜனநாயகன் தள்ளி போச்சு. இப்போ அடுத்த மிகப்பெரிய படமான டாக்ஸிக்கும் தள்ளி போயிருக்கு. இதை பார்க்கிறப்போ KVN நிறுவனத்திற்கு இந்த வருடம் அடிமேல் அடி விழுந்துட்டு வருதுன்னே சொல்லலாம். இதற்கிடையில போர் வந்து இப்படி ரிலீஸ் தேதியை தள்ளி போட்டுருச்சேன்னு யஷ் ரசிகர்கள் ஒரு பக்கம் கடுப்புல இருக்க, மறுபக்கம் ஜூன் மாசமும் எங்க தலைவர் தரிசனம் இல்லையான்னு விஜய் ரசிகர்கள் இணையத்துல கதறிட்டு வர்றாங்க.